ஓசூரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற மக்களின் 125 நாள் வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே அதிமுக ஒன்றிய செயலாளர் ஹரிஸ் ரெட்டி மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் பாஜக ஓசூர் தொகுதி இணை பொறுப்பாளர் எம். நாகராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பாலகிருஷ்ணன், முனிராஜ், அதிமுக கழக இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு, ஓசூர் அதிமுக கழக பகுதி செயலாளர்கள் ராஜ், அசோக் குமார், ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் லட்சுமி, கும்மி என்கிற ஏமகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பிஜேபி, பாமக, அமமுக ஆகிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், அதிமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசுக்கு நீங்க அந்த கடை கொடுக்கும் போது அவருக்கு என்ன விலை நிர்ணயிச்சு கொடுக்கணும்ன்றது நீங்களே கொடுக்கணும். அந்த பணம் கொடுக்கும் போது ஆட்சியில நீங்க இருக்கீங்க. நீங்க அந்த கலெக்டர், நீங்க கவர்மெண்ட்ல நீங்க என்ன டிசைட் பண்றதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த பணம் கொடுக்க போறாங்க. இப்படி மக்களுக்கு எல்லாம் போய் சொல்றாங்க. நான் ஏர்போர்ட் கொண்டு வந்து தான் சொல்றாங்க. ஏர்போர்ட் கொண்டு வந்து நான் கொண்டு வந்துட்டு 3000 ஏக்கர் எடுத்து சொன்னாங்க. ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் எங்க இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அதிலே நிறைவேற்ற அதிலே கொண்டு வரலாம். நாம் அண்ணா எடப்பாடி இருக்கும் போது, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் போது இந்த ஓசூருக்கு உடான் ஸ்கீம்ல நம்ம ஸ்கீம் கொண்டு வந்து ஏர்போர்ட் தயாரிக்க ஏர்போர்ட் பண்றதுக்கு கொண்டு வந்தோம். ஆனா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏற்கனவே பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு தான் நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. இப்போ பர்மிஷன் இல்ல, 2035 வரைக்கும் பர்மிஷன் இல்ல. ஆனா யாருக்கும் இந்த நிலத்தை கட்டப்பட்டதுக்காக, யாருக்கும் பாரவாக்கிறதுக்காக இப்ப இந்த 3000 ஏக்கர் இருக்கிறாங்க சொல்றாங்க. அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இங்க அவங்க இருக்கிறது 2 மாசம் கூட இல்லை. இந்த 2 மாசம் வீட்டுக்கு போறது விடுது. விவசாயிகள் யாரும் இந்த ஓசூர்ல பயப்பட தேவையில்லை. நாம் ஏற்கனவே அந்த ரோடு கொண்டு வந்திருக்குது. அந்த ரோடுக்கு இருப்பக்கம் வந்து இன்னைக்கு நாலேஜ் காலேஜ் சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ரோடு இருக்கிறதா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரோடு கொண்டு வந்து பேர் சொல்றீங்க. அந்த ரோடு இருக்கிறதால நீங்க நாலேஜ் காலேஜ் சொல்றீங்க. இந்த நாலேஜ் காலேஜ் வராது, ஏர்போர்ட் வராது. இருக்கிற ஏர்போர்ட் சொல்லிட்டு நாங்க அண்ணன் எடப்பாடி ஒரு இடத்துல சொல்லி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல சொல்லி கண்டிப்பாக ஏர்போர்ட் ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் நான் சொல்ல பார்த்துருக்கீங்க. இந்த அரசு வந்து எல்லா திட்டங்களை நிறைவேற்றி கொள்வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. அவருக்கும் சொன்னாங்க நிறைய திட்டங்கள் கொடுக்க சொல்லிட்டு 5 வருஷமா கொடுக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க இந்த அரசு மக்கள் விரோத ஆட்சி, இது ஜனநாயக ஆட்சின்னா அது அண்ணன் எடப்பாடி ஒரு ஆட்சி, அங்கே சென்ட்ரல்ல வந்துட்டு மோடியோட அரசு என்பதை இங்க தெரிவித்த கடமைப்பட்டுகள். ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு குடும்பம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க தமிழகத்துல இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அண்ணன் எடப்பாடி ஒரு முதலமைச்சராக வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுற வகையில் இந்த தமிழகத்தை 2026 நம்ம இந்தியா கூட்டணியோட சேர்ந்து நம்ம நல்ல அதிகமான வாக்குறுதி வெற்றி பெற செய்வது உறுதி என்பதை இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.